போன்ஜூர் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சைக்கமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் சைக்கமாக்குறோம். அதே போல் நீங்களும் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துங்க நான் வந்து 2 ஃபெனூய் வாங்கினேன். அது அதை பாருங்கள். அது இந்த மாதிரி 2 ஃபெனூய் வாங்கினேன். இது வந்து நம்ம ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ நீங்கள் வெட்டும் போது வந்து அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வந்து மெலிசாக வெட்டுனா வெட்டுங்க. நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய மொசம் மாதிரி நான் வெட்டினேன். ஏன்னாக்கா வந்து இது வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது வந்து லேசாக கிழங்கு மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் சாப்பிடும்போது. அப்போ தான் வந்து அதோடைய ருசியாகும். இதை வந்து நார்மலாக வந்து எப்படி சாப்பிடுவாங்கனாக்கா சலாது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படியே வேகலாம் வைக்காமல் அப்படியே வந்து வெட்டி சலாதில் போட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து சரி இந்த தடவை வந்து அதை வந்து கூட்டு மாதிரி செய்வோன்றதுக்காக நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நான் வெட்டிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சுக்கினாங்க. இதை வந்து நம்ம எப்பயும் நம்ம கூட்டு செய்கிற மாதிரியே வந்து சாம்பிளாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சோண்டு எண்ணெய் உளுந்தொலிவு ஊற்றிட்டு அதில் வந்து இதை பாருங்கள், வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி அதை வந்து எடுத்துக்கணுன்னாக்கா அதை வந்து லேசாக வதக்கணும். நம்ம வதக்கினதுக்கு அப்புறமெல்லாம் நம்ம வந்து தூளுங்க கொஞ்சோண்டு போட போகிறோம். மஞ்சள் தூள், சீரகத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட போகிறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இது போட்டுட்டு இது கூட வந்து இந்த ஒலாய் இது பாருங்கள், அந்த புய்யோங்குது பாருங்கள், அதை வந்து நான் நல்லா நசுக்கி தூள் பண்ணி அதை வந்து நான் இதில் போடுறேன். இதில் வந்து நான் உப்பு போடல. கூட வந்து பெர்சில் வந்து இது பாருங்கள் கொஞ்சோண்டு போடுறேன். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா அதை கொஞ்சம் நேரம் மெலாஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்கள், அதை எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் கொட்டிடணும். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி அப்படிலாம் செய்யக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரே ஒரு புடி அளவுக்கு தண்ணியை வந்து லேசாக தெளித்து அதை வந்து நம்ம வந்து வதக்கணும் வச்சுக்கோங்களேன். வதக்கணுன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நல்லா அதை வதக்கி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வதக்கி சாப்பிடுங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் வந்து எப்படி செய்கிறேன்னா இதை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கொக்கோவாக்கணும் வச்சுக்கோங்க, நறுக்கு நறுக்குன்னுக்கணும். அந்த மாதிரி அளவுக்கு தான் நான் வந்து இதை வந்து நல்லா பெரட்டிட்டு இதை வந்து நான் எடுத்துட்டேங்க நான். வளாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாந்திக்கு நல்லது. பொம்பளைங்களுக்கு வந்து இந்த மெனோபோஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் வேறு. இப்படி வந்து டிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம பெருஞ்சீரகம் இல்லையா, அந்த பெருஞ்சீரக ஃபேமிலியை சேர்ந்த காய் தான் இது. அதனால் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட வந்து நம்ம மீன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கறி வச்சுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள். ஓகேங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஃபெனூய் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.